இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான இயக்கமாக நடைபோடும் நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எல்லோருமே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அருள் அவர்கள் மட்டும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, என்ன காரணம்? அவருக்கு என்ன தேவை? அதெல்லாம் காலாவதி ஆகி போன மருந்துகள் மாதிரி தான். தந்தை பெரியாருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா தான். அப்பேற்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு ஒரு கருத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இணைந்து செயல்படுகிறார், ஒன்றாகி இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்து அவர்கள் செயல்படுத்த வேண்டுமே தவிர அரைவேக்காட்டுத்தனமாக உளரை கூட்டுகிற இவர்களை பற்றி பேசுவதே தேவையில்லை. அதையே அணுகுகிற போதெல்லாம் என்ன இவர் சொந்த நலனுக்காக போய் அணுகுகிறாரா, இல்லது அன்புமணி விஜயுடன் பேசினால்தான் அன்புமணிக்கு பெருமை கிடைக்குமா என்ன? ஆகவே அடிக்கடி போய் விஜயை பார்த்து அந்த தோழமை உணர்வு தான் இவருக்கு பப்ளிசிட்டி எல்லாம் ஒன்றும் வாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த போனது ரிசர்வேஷன், ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அவர் போய் பார்த்துருக்காரு. நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளைத்தான் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதனால தான் இப்போது எனக்கு தெரியும், அரசியல் தெரியாதவர்களுக்கு தெரியும், அறம் சார்ந்த அரசியல் நடத்துகிற எனக்கு இவர்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறார்கள் என்கிற கணக்கு எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஊழலை ஒழிப்போம் என்று சொல்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஊழலை ஒழிக்க முடியுமா, அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதான்னா அது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை இன்றைக்கு விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு போகிறார்கள் என்பதுதான் ஒரு கேள்வி. திமுகவுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை. கரூர் சம்பவத்தை அவர்கள் கையாண்ட விதம்தான், அவர்கள் ஆரம்பத்திலேயே வேறு விதமாக கையாண்டு இருந்தார்கள் சொன்னால் இந்த அரசியல் வீழ்ச்சி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்காது. எதிர்கால அரசியலை பொறுத்தவர்களே நீங்க சொல்ற ஜென்சி இந்த பக்கம் அன்புமணி பக்கம் நிறைய இருக்கும், நீங்க சொல்ற விஜய் பக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதை மடைமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். சார் வணக்கம். சார் தேவராஜன் வணக்கம். சார், எப்படி சார் இருக்கீங்க? நலம் நலம். சிறப்பு சார். ஒரு வழியா பாமகல ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. தந்தை மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் அந்த இணக்கமாக கட்டி அணைச்ச அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம், நல்லா இருக்கு. இப்போ இனிமே பாமகவுடைய எப்படி சார் இருக்கும்? ஆரம்பத்திலிருந்து சொன்ன மாதிரி தான் அது அவர்கள் விரைவில் இணைவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான இயக்கமாக நடைபோடும் நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எல்லோருமே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் முடியுமோன்ற மாதிரி தான் ஐயா அவர்கள் ஆரத்தழுவி அவரை வரவேற்றார். இப்போ 38வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஏற்கனவே அவர் வழிகாட்டி கொள்கை செயல் திட்டங்களை இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதை நடைமுறைப்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வருகிற பணிகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஈடுபடுவார். அது மாத்திரமல்ல, இப்போ சௌமியா அன்புமணி அவர்களும் அவருடைய செயல்பாடுகளும் கூடுதல் பலமாக இருக்கும். அதே போல கட்சியினர் தீவிரமாக உழைப்பார்கள், பாடுபடுவார்கள் என்பது நிதர்சன உண்மை. கண்டிப்பா சார். அடுத்தபடியா முன்னாள் எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் மட்டும் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு, என்ன காரணம்? அவருக்கு என்ன தேவை? இல்லை, அதெல்லாம் காலாவதி ஆகி போன மருந்துகள் மாதிரி தான். இப்போ பொதுவாக இப்போ நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். துணை பொதுச் செயலாளர், துணை தலைவர், இணை பொதுச் செயலாளர், மாநில இளைஞரணி தலைவர், கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், நிறைய இருந்தேன். அதே மாதிரி 50 ஆண்டுகளுக்கு போய் நான் தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுவேன். CR பாஸ்கரன் பேசுகிறார், சிம்ம குரலோன்னு போடுவாங்க, நீதியின் குரல் எதாவது போடுவாங்க. இப்போ பாஸ்கரன் பேசுகிறார், எல்லா ஊர் கிராமங்களெல்லாம் போய் பேசியிருக்கிறேன். இந்த தம்பியெல்லாம் அருள்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த சேலம் மாவட்டத்தில் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு தான் இவர்கள் அறிமுகம். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் அருளை அவர்கள் அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது, கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறது.
ஏன்னா ஐயா பக்கத்தில் எல்லாமே அரசியல் முதிர்வு அரசியல் அறிவு முதிர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் அந்த அரசியல் அறிவு தெளிவு அல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா காட்டுக்கூச்சல். அது அரசியல் எல்லா எல்லா அரசியல் கட்சிகள்லையும் இருக்குது தான். இது அடங்கிடும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருடன் இருந்தவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லாமல் அவங்கெல்லாம் ஒரு தனிமரமாக விடப்பட்டிருக்கிறார்கள். நான் கூட சொன்னேன், அருள் அமைதியா இருப்பா அப்படின்னு. ஒருவேளை அண்ணன்கிட்ட சொல்லி நான் சேர்த்து விடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். இது நம்ம இது கள்ளுண்ட குரங்காக மாறிவிட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா சார், அதாவது திரு ராமதாஸ் அவர்கள் தனியா இருந்தப்போ அவர் கூட நாங்க உழைச்சோம். இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தப்ப அவங்க என்னைய கழட்டி விட்டாங்கன்னு சொல்றாரு. மன விரக்தியில சொல்றாரு. இல்ல, அதிகப்படியான பேச்சுக்கள். அதாவது அது ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு இயக்கம்னா அது ஒரு கண்ணியம் இருக்கு, ஒரு கடமை உணர்வோடு இருக்கணும், ஒரு தலைமை பண்புகள் இருக்கணும். ஒரு இயக்கத்துல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு எவ்வளவு தலைமை பண்புகள் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்ட ஒரு தத்துவ தலகர்த்தா யாருன்னு சொன்னா தந்தை பெரியாருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல மருத்துவர் ஐயா தான். அப்பேற்பட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு 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 கருத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இணைந்து செயல்படுகிறார், ஒன்றாகி இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்து அவர்கள் செயல்படுத்த வேண்டுமே தவிர அரைவேக்காட்டுத்தனமாக உளரை கூட்டுகிற இவர்களை பற்றி பேசுவதே தேவையில்லை. அதை நீங்க கேட்டு ஆமா, அது அண்ணன் கூட சில நேரத்தில் அது பேசுறாரு. அதுவும் தேவையில்லாத ஒன்று. அது காலப்போக்கில் அடங்கிவிடும். அதெல்லாம் கண்டிப்பா சார். அடுத்தபடியா தாவேக்காட்ட சமீப நாட்களா பாமக ஒரு நெருக்கம் காட்டுது. கூட்டணிக்கான அச்சாரமா எப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, பொதுவா அண்ணன் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுதே டெல்லி அரசியலை தெரிந்தவர். அது மாத்திரமல்ல, சமீபத்தில் அவர் உலக அரசியலிலே ஒரு பாடம் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ அண்ணாமலை எல்லாம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க, உதயநிதியெல்லாம் இப்ப போய் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீண்ட காலத்துக்கு முன்பாக இந்த உலக அரசியல்ல அது படிப்பை அரசியல் படிப்பு படிச்சுட்டு வந்திருக்காரு அன்புமணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்களை பொறுத்தவரையிலும் அந்த அந்த இந்த அரசியல் டெல்லி பாலிடிக்ஸ்ல எல்லார்ட்டையும் பேசுவாங்க, எல்லார்ட்டையும் கலந்து பேசுவாங்க, எல்லார்ட்டையும் இன்முகம் காட்டுவாங்க. அதே போல அரசியல் நாகரீகம் ஒன்று இருக்குது. அந்த அந்த நாகரிகத்தை வெளிப்படுத்துவார்கள். அது மாதிரிதான் இந்த நாகரிகத்தை வெளிப்படுத்துகிற தன்மையோடு தான் அந்த தோழமை உணர்வு இருக்கிறது. அதே மாதிரி விஜயை அணுகுகிற போதெல்லாம் என்ன இவர் சொந்த நலனுக்காக போய் அணுகுகிறாரா, இல்லது அன்புமணி விஜயுடன் பேசினால்தான் அன்புமணிக்கு பெருமை கிடைக்குமா என்ன? அன்புமணி ஒரு 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 ஃபோன் கால்லயே பிரதமர்கிட்ட பேசக்கூடியவர், உடனே சந்திக்கக்கூடியவர், நரேந்திர மோடியோட சந்திக்கக்கூடியவர், மன்மோகன் சிங்கோட பழகினவர். அன்னைக்கு அப்துல் கலாம் காலமான போது வந்தபோது ராகுல் காந்தி யார்கிட்ட நெருக்கம் காட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு? அன்புமணி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆகவே இந்திய அரசியல் முகம் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு உண்டு. ஆகவே அடிக்கடி போய் விஜயை பார்த்து அந்த தோழமை உணர்வு தான் இவருக்கு பப்ளிசிட்டி எல்லாம் ஒன்றும் வாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த போனது ரிசர்வேஷன், ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் அவர் போய் பார்த்துருக்காரு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பல பிரச்சனைகளை எழுப்புவது. அதே மாதிரி இந்த அரசை கண்டிக்காமலும் இல்லை. அதே நேரத்தில் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேகதாது விவகாரத்தில் 4 நாள் நடைபயணம் வேற போயிட்டு வந்தாரு. எப்படி திமுக ஆட்சியில நடைபயணம் போய் திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்டாரோ அதே மாதிரிதான் அவர் நடைபயணம் போனது ஒரு விழிப்புணர்வு பயணமா நான் பார்க்கல. இந்த அரசை எதிர்ப்பதற்காக. ஆனா அதுக்கு டைட்டில் ஒன்றும் பெருசா எதிர்க்கிற மாதிரிலாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு நாட்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் நிர்வாகம் என்று. ஏன்னா திடீர்னு அவர்களே எதிர்பார்க்காத ஒரு பெரும் பதவி, பெரும் பொறுப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, வெற்றி வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பல பேருக்கு அது உள்ளே நுழைந்ததற்கு பிறகு இனிமேல் தான் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இவருக்கு திரைப்படத்துல நிறைய பேர் எழுதி கொடுத்திருப்பாங்க, அதை ஒப்பிக்கிற திறமைகள் எல்லாம் இருக்கும். அவங்க வெற்றியை நீங்க சிறுமைப்படுத்துற மாதிரி சார்? எதுவுமே சிறுமை கிடையாதுங்க. ஏன்னா நமக்கு பொதுவா அரசியலை பொறுத்தவரையிலே போராட்டங்கள், அதே மாதிரி பிரச்சனைகளுக்காக உழைப்பது, மக்களை சார்ந்து உழைப்பது, கிராமங்களுக்கு போறது, கிராம மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது, மக்களோடு மக்களாகவே உழன்று இருப்பது, இதுதான் அரசியல். திடீர்னு ஒரு கட்சி தேவையில்லை, எல்லாரையும் தூக்கி எறியுங்க, நான் உள்ள நுழைஞ்சேன்னா மாற்றி காட்டுவேன் என்று சொல்லுகிற பொழுது அது நமக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் யாருமே எதிர்பாராத அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது முழுமையான வாய்ப்பு என்று எனக்கு சொல்ல முடியாது. சில பேர் அலைன்னு சொல்லுவாங்க, இது அலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அலை என்று சொன்னா அவங்க ஒரு 180 இடங்களை வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இல்லை சார், நீங்க
இதுல தோத்ததுனால பொறாமையில பேசுற மாதிரி இருக்கே சார் நீங்க. ஆமா, வெற்றி தோல்வியை பத்தி நான் கவலைப்படலை. அதே நீங்க சொன்ன மாதிரி என் தொகுதியில கூட நான் அவங்க தமிழக வெற்றி கழகம்லாம் வெற்றி பெறாது அது மாதிரி அவங்க அடையாளமே தெரியலையே, உள்ள போகிற பொழுது அடையாளம் தெரியலையே. ஆனால் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று வருகிற பொழுது அதுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். ஆனா அந்த மரியாதை என்பது பொதுவா அவர் தகுதியானவர்கள், இவர்கள் தகுதியானவர்களா அல்லது தலைமை தகுதியான தலைமையா என்று மக்கள் யோசிக்காமலேயே ஒரு காரியத்தை அவர்கள் செய்திருக்கார். இப்போ அவர்கள் யோசிக்க ஆரம்பிப்பார்கள். ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதிகளை அவர்களால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளைத்தான் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதனாலதான் இப்போ எனக்கு தெரியும், அரசியல் தெரியாதவர்களுக்கு தெரியும், அறம் சார்ந்த அரசியல் நடத்துகிற எனக்கு இவர்கள் எப்படி நிர்வாகம் செய்கிறார்கள் என்கிற கணக்கு எனக்கு நன்றாகவே புரிகிறது. எப்படி சார் சொல்ல வரீங்க? இந்த கணக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறது? எப்படி சொல்ல வருதுன்னு சொன்னா, இப்ப போதை ஒழிப்புக்கு, அதாவது அமைச்சர் மேல போதை குற்றச்சாட்டு இருக்குது. இதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார வேற அவங்க உருவாக்கணும் சொல்றாங்க. ரெஸ்டோ பார் உணவகங்களுடன் கூடிய மதுபான கடை அப்படின்னாலே இது வந்து அபிவிருத்தி தான். ஒரு பக்கம் வந்து சட்டமன்றத்துல சௌமியா அன்புமணி வந்து பேசுறாங்க, மது கடைகளை மூடுங்க, சந்து கடைகளா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்துக்குள்ள போற மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு பேருக்கு. இதைத்தான் வந்து திமுகவிலையும் செஞ்சாங்க, அதிமுக அரசு இருக்கும் பொழுதும் சொன்னாங்க. அதாவது இவங்க உத்தரவு வாங்கின்னு வருவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கடைகளை மூடுங்கள், நெடுஞ்சாலை கடைகளை மூடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு நாங்க மூடுறோம், 1000 கடைகளை மூடுறோம்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஆனால் அதை மாற்று வழியில கொண்டு போய் அதை கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு அன்புமணி வழக்கு போடுவாரு. அதுக்கப்புறம் உத்தரவு வரும், இத்தனை கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு மாற்று வழியில போடும். அதுதான் வந்து சந்து பூந்து கடைகளாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்த பொழுது அதைத்தான் விஜய் அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கடைகளை வந்து மாற்றி நாங்கள் மூடிவிட்டோம் என்ற கணக்கு காட்டி 1-2 விளம்பரத்துக்காக அவர்கள் செய்கிறார்கள். அந்த விளம்பரத்தை இவர்கள் அப்படியே நம்புகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கணக்காக இருக்கு. அதுவே த டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம் நடத்துவது என்பது கடினம் தான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கடினமான அரசு. போதை ஒழிக்க முடியுமா அப்படின்ற கேள்வின்னா, போதையை ஒழிக்கணும், கொள்கையை வச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது. அந்த கொள்கைக்கு இப்போ போதையிலே சம்பந்தப்பட்ட குட்கா இதுல சம்பந்தப்பட்ட போதைப் பொருள்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அவர்களை உள்ளே வரவழைக்கிறீர்கள், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் ஊழல் தொடர்புடைய அமைச்சர்களை அதிமுகவிலே இருந்து இன்னும் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடியவர்களை உள்ளே அழைத்து வருகிறீர்கள். என்ன உங்க சூழ்நிலைன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் என்ன பேசுறாருன்னா, இது மீண்டும் ஒரு அதிமுக என்று சொல்லுகிறார். திமுகவை எதிர்க்க வந்த தமிழக வெற்றி கழகமும் ஒரு அதிமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அவங்க தத்துவ தலைகர்த்தாக்கள்ல கூடுதலா இப்ப வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் போட்டுக்கிற அளவுக்கு அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள், மாற்றிக்கொள்ள போகிறோம்னு வேற அறிவிக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ ரெண்டாவது, ஊழலை ஒழிப்போம் என்று சொல்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. ஊழலை ஒழிக்க முடியுமா, அதுக்கு சாத்தியக்கூறல் இருக்குதான்னா அது சாத்தியக்கூறல் இருக்கிறது. அதை இன்றைக்கு விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பொழுது உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு போகிறார்கள் என்பதுதான் ஒரு கேள்வி. இல்ல சார், இது ஒரு ஆரம்ப கட்டம் தானே சார், இன்னும் பல தூரங்கள் போக வேண்டியது இருக்கு. நம்ம இதுக்குள்ளேயே ஏன் நம்ம வந்து முடிவு பண்ணணும்னு கேட்கிறேன். இல்ல, கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஊழலை ஒழிக்க அதிகாரம் இருக்கிறது. ஒரு முறை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கள்ளச்சாராயம் இருக்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது அதற்கு நல்ல ஆலோசனை கொடுத்தார்கள். கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர், விஓக்களையும் ஆர்ஐகளையும் மற்றும் அந்த இடத்துல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரையும் இன்ஸ்பெக்டர் மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படும். அது ஒரு இடத்துல உடனே அந்த இடத்துல கள்ளச்சாராயமே இல்லாத போயிடுச்சு. அந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஊழலை இப்ப திமுக ஆட்சியிலும் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு துறை அப்பொழுதும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சியிலும் அப்படியே தான் இருந்தது. அதே போலதான் நான் இதை பார்க்கிறேனே தவிர ஏதோ புது வேகத்துல எல்லோரும் கையை கட்டி கூட நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அடம் பிடிப்பதாக தெரியவில்லை எனக்கு. உடனே காவலர்கள் மேல இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள் மேல இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கினாலே உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்றாங்களே சார், கைது பண்றாங்களே சார். இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டை ஒரு 60 வருஷமா இது பார்க்கவே இல்லை. இது வந்து விளம்பரப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே இருந்த நடைமுறை தான் இன்றைக்கு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன், எங்க கொடுத்தீங்க? 6 சிலிண்டர் எங்க கொடுத்தேன்னு சொன்னீங்களே, எங்க கொடுத்தீங்க? வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னீங்களே, எங்க கொடுத்தீங்க? வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை வீடு கொடுப்பேன்னு, வீடற்றவர்களுக்கு வீடு கொடுப்பேன்னு சொன்னோமே, எங்க கொடுத்தீங்க? இதெல்லாம் இந்த கேள்விகள் வருவதற்கு முன்பாகவே இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே நான் வந்து இந்த நீதியின் குரல் நடத்துறதால சொல்றேன்,
லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன எல்லாருக்கும் தெரியாதா? நீங்க தான் திடீர்னு இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்கள் லஞ்ச ஒழிப்பு தொடர்பாக எத்தனை முறை இப்போ தொடர்பு கொண்டால், நானே பல முறை செய்தாலும் கூட அதுல வந்து பெரிய நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரெஸ்பான்ஸ் கிடையாது. நீங்க அது மட்டும் இல்ல, ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல உட்காந்துக்கிட்டு நான் பேசுவேன், இதோ லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது, இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, ஏற்கனவே அந்த புகார்களையாவது திறந்து பார்த்தீங்களா அப்படின்லாம் இருக்கும். அது மாத்திரமல்ல, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்று இருக்கு. அந்த தனிப்பிரிவுல ஏகப்பட்ட மனுக்கள் வந்திருக்கிறது. பல பேரை குற்றம் சுமத்தி லஞ்சம் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஏராளமான, இதுவரை எனக்கு ஒரு கோடி மனு இருக்கும். நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா 1 கோடி மனு இருக்கும். நீங்க முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்ன நீங்க உள்ள நுழைஞ்ச பிறகு என்ன வித்தியாசப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. அதாவது முதலமைச்சரிடம் ஒரு புகார் வருதுன்னா, இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல தொடர்புடையதா அந்த மாவட்டத்துக்கு நீங்க அனுப்புவீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்புவீங்க. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுவாரு? அதை தூக்கி கூடையில போடுறாரா, குப்பையில போடுறா ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு காவல் நிலையத்துல அந்த புகார் போகும். அந்த காவல் நிலைய புகார் விசாரணை கூட்டம் முதலமைச்சர்ல இருந்து வந்து அது தனி கவனம் எடுத்து அதை சிறப்பா செஞ்சிருக்காங்க கிடையாது, அவனை கூப்பிட்டு எழுதி வாங்கின்னு அனுப்பிவிடுவாங்க. ஏற்கனவே இது திமுக அதிமுகவில் இருந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம் ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்புக்கு எல்லாம் தனிப்படை, விரைவு படை, எல்லா சிறப்பு படை எல்லாமே இருக்கிறது. இந்த சிங்கப்பெண் இந்த படையெல்லாம் அவசியமே கிடையாது. சும்மா வந்து இந்த மாதிரி வந்து இந்த கட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல காட்சிகளை காட்டி கொண்டிருக்காதீர்கள். இதெல்லாம் வந்து திரைப்படத்துல வந்து 100 நாள் ஓடுறதுக்கு இல்ல 2-3 நாள் வாரம் ஓடுறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம். இது 5 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை செய்யணும். அதுக்காக நீங்க இந்த மாதிரியான சிறப்பு விஷயங்கள்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய போறாங்க? எனக்கு வியப்பா இருக்கு சார். பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த பலருமே இன்னைக்கு வந்து திரு விஜய் அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பாராட்டுறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது எனக்கு வியப்பா இருக்கு. நானே பலருமே இந்த லஞ்ச ஒழிப்பு விவகாரத்தில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுகிறீர்கள். அது நேர்மையானதாக இருக்க வேண்டும், உண்மையானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் பாராட்டுறேனே தவிர அதுக்காக நான் பாராட்ட வேண்டும். நான் வந்து என்னுடைய குரல் நீதியின் குரலாகத்தான் ஒலிக்கிறது. இந்த ஆட்சியை நான் பார்க்கிற பார்வை என்பது வேறு. அதே நேரத்திலே அண்ணன் அன்புமணி அவர்கள் அதை அணுகக்கூடிய வித்தியாசம் என்பது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நெருக்கமான உறவும் அன்பு கலந்த உறவும் என்றுதான் பொருளையாவை தவிர அதற்காக இந்த ஆட்சியுடன் உறவு வைத்துக் கொள்வதும் அல்லது இந்த ஆட்சியிலே பங்கு வகிப்பதும் என்கிற நோக்கமே அவர்களுக்கு இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் அந்த நோக்கம் வெளிப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே பதவிக்காகவோ அல்லது அமைச்சரவையில் பங்கு வகிப்பதற்காகவோ இருக்கக்கூடிய இயக்கமாக நான் பார்க்கவில்லை. பொதுவாக நான் பார்க்கவில்லை. ஏன்னு சொன்னால் பல பதவிகளை பலருக்கு வாங்கி கொடுத்து மத்திய அமைச்சரவையிலே மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் தலித் போன்றவர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படிப்பட்ட அலங்கரித்த பதவி தங்களுக்கு பதவிக்காக ஓடுவார்கள் என்று எனக்கு அவர்களுக்கு காலம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காலம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது. அவர்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இதுல அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுல அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த அவசரப்பட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் வந்து காலப்போக்கில என்ன ஆகும் என்பதை நாம் உட்கார்ந்து கணித்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ உடனே முடிவு சொல்லிட முடியாது. பக்கத்துல இருக்கிற பவன் கல்யாணுக்கே வந்து பொறாம இருக்குது. எல்லாருக்கும் எனக்கு இருக்காதா? ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாருக்கும் பொறாம இருக்கு. நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவரவர்கள் ஒரு சிந்தனையில இந்த சமுதாயத்துல எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. அந்த கணக்கை எல்லாம் மீறி உடை தெரிந்து இவரால் சாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான். ஏன் நீங்க சரத்குமார் கூட எடுத்துங்க, சரத்குமாரும் ஒரு கணக்கு போட்டிருந்திருப்பாரு. ஒரு 2 வருஷத்துல 35% வாக்கு வாங்கியிருக்காரு. ஒரு போஸ்டர் ஓட்டினா ஒருத்தர் சிஎம் ஆயிரலான்னு சொல்ற ஒரு அண்டை மாநிலத்துடைய துணை முதல்வர் பேசுறது ரொம்ப ஒரு அசிங்கமாவும் கொச்சையான வார்த்தையை நான் பார்க்கிறேன். அதெல்லாம் கொச்சையான வார்த்தைகள்லாம் கிடையாது. அவர் மன குமுறல். அதாவது இப்ப நீங்க ஒரு காலத்துல நான் டி ராஜேந்தரே தனி கட்சி வச்சு லட்சிய திமுக வச்சு அரசியல் பண்ணதையும் பார்த்திருக்கிறேன். சரத்குமார் வச்சு அரசியல் கட்சி வச்சது பார்த்தோம். நாம என்ன நினைச்சோம், இதை விட கூடுதலா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே வந்து விஜய் பின்னாடி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா இந்த இடத்துல ரஜினிகாந்த் இருக்கிறாரு, கமலஹாசன் இருக்கிறாரு, அஜித் இருக்கிறாரு, இப்ப நிறைய தனுஷ் வேற இருக்காரு, புதுசா வந்திருக்காரு. இல்ல இவர்களுக்கெல்லாம் ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிறைய உண்டு. நாம அதுல வந்து கூடுதலாக நம்ம அந்த கருத்துல மாறுபடலை, எல்லாரையும் விட கூடுதலாக அதாவது அவருக்கு இருக்குன்னு நினைச்சோம். ஒரு காலகட்டத்துல ரஜினிகாந்தோடைய இந்த ரிலீஸ் டைம்ல கூட பாத்தீங்கன்னா இது பிரச்சனை வந்தது. இது காக்கா பருந்து கதையெல்லாம் வந்து இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக என்னன்னா இந்த அரசியல் வர்றதுக்கு திமுகவுக்கு அரசியல் செய்ய
தெரியவில்லை. இந்த நேரத்துல இல்ல கடந்த தேர்தலை செய்யவில்லை. கரூர் சம்பவத்தை அவர்கள் கையாண்ட விதம்தான் அவர்கள் ஆரம்பத்திலேயே வேறு விதமாக கையாண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த அரசியல் வீழ்ச்சி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்காது. நம்ம இன்னொரு சந்தேகம் என்னன்னா, முழுக்க முழுக்க இந்த தாவேகாவுடைய வெற்றி வந்து இளைஞர்கள், அதாவது குறிப்பா சொன்னா ஜென்சி இளைஞர்களுடைய வெற்றி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பாமக எப்படி சார் அணுகுது? இல்ல, பொதுவாகவே எங்களுக்கு என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் நான் பார்த்தவர்களும் பார்த்தீங்கன்னா பாதை தவறாமல் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிய கொள்கை செயல் திட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் 2 பேர் வழி தவறி போனவர்கள் இருக்கிறார்களாம். அப்போ பாமக வாக்கு சதவீதம் சார் இந்த வாட்டி சரியில்லை, அது சரியில்லை. அது வாக்கு சதவீதம் சரியவில்லை. அந்த வாக்கு சதவீதம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அது பெரிய அளவுக்கு உதவி செய்திருப்பதை சி.வி. சண்முகத்தோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த கருத்தை எடப்பாடி அவர்களும் மறுக்கவில்லை. அது மாதிரி எல்லோருக்குமே தெரியும், பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல முறையிலே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பகுதிகளில் வலிமையாவே இருக்கு. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளைகள் ஒட்டுமொத்தமாக ஆக்டிவேஷன் அப்படின்றது தானாகவே தன்னைத்தானே அவைகள் வந்து புத்துணர்ச்சி பெற்றுக்கொண்டு அதனுடைய இளைஞர்கள் அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர இப்போதான் கட்டமைப்பை சீர் செய்வதற்காக அண்ணன் அன்புமணி அவர்கள் செல்கிறார். அப்போ இந்த கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் பார்க்கணும். விஜயோடைய அரசியல், அன்புமணியோடைய அரசியல் இப்படிதான் ரெண்டுமே இப்படிதான் இருக்கும். அதுல நீங்க நடுவில் யாரை கோத்தாலும் சரி, அண்ணாமலையை கோத்தாலும் அப்படி இருக்காது. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நான் இங்கிருந்து இப்பொழுது சொல்லுகிறேன். எதிர்கால அரசியலை பொறுத்தவரையிலே நீங்க சொல்ற ஜென்சி இந்த பக்கம் அன்புமணி பக்கம் நிறைய இருக்கும், நீங்க சொல்ற விஜய் பக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதை மடைமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்த போட்டி அரசியல் செய்ய வேண்டிய அண்ணன் அன்புமணி அவர்களை கொண்டு போய் மெர்ஜ் அரசியலை பண்ணுங்க, அங்க பதவிக்காக போங்க, நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தூண்டி விடுறத பார்க்கும்போது என்ன மாதிரியா தொலைநோக்கு சிந்தனையோட பாக்குற எங்களுக்கு என்னன்னா, நீங்க தானே இதை வழி நடத்த போறீங்க, நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்கன்ற கேள்விதான் எங்களுக்குள்ள வரும். கண்டிப்பா சார். இப்ப விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாமக ஒருவேளை தாவேகா கூட்டணிக்கு வந்துச்சுன்னா நீங்க இருப்பீங்களான்னு ஒரு நிருபர் கேட்கிறாரு. சாதி அமைப்புகளோடயோ இல்ல மத அமைப்புகளோடயோ நான் என்னைக்குமே கூட்டு சேர மாட்டேன், தேர்தல் அரசியலா இருந்தாலும் சேர மாட்டேன்னு சொல்றாரு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல திருமாவளவன் சார்ந்த சமூகம் தான் சொல்றோம். இது வன்னியர் சமூகம்னு சொல்றீங்கன்னா அது என்ன சொல்லுவோம், தலித் சமூகம் நம்ம சொல்றோம். இப்படி எல்லாமே சமூகம்னா நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதி, எல்லாமே ஜாதியை சார்ந்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். உனக்கு மட்டும் கொம்பு முளைச்சிடல, இவனுக்கு மட்டும் கொம்பு முளைக்காம இல்லை. எல்லாமே சாதிய அரசியல் தான். இந்த சாதிய அரசியலை பார்க்காதவர்கள் அவர்களை அதுவும் முழுக்க சாதியில தோய்த்தெடுக்கப்பட்டவர்கள். இவங்க சாதி வெறிகுண்டு அலையக்கூடிய கும்பலா தான் நான் அவரை பார்க்கிறேன். இந்த சாதியை வைத்து அரசியல் செய்து அதிலே பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாகத்தான் அவர்களை நான் பார்க்கிறேனே தவிர பொதுவாக தன்னைத்தானே உருகி ஒளிரும் மெழுகாக பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய தலைவர்களும் சாதி வெறியை ஊட்டாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அங்க உள்ள இருந்து பார்த்தவன்ற வகையிலே அவர்களுடைய அதிக அக்கறையை இது சாதி வெறி கட்சியாக மாறிவிடக் கூடாது என்பதிலே அதிக அக்கறையோடு இருக்கிறவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறவர் அண்ணன் அன்புமணி அவர்கள். சமூக நீதி இயக்கம்ன்றீங்களா சார் பாமக? அடி நீங்க சொன்ன உண்மையிலேயே இந்தியாவிலேயே ஒரு சமூக நீதி இயக்கம் எதுன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏங்க யாருமே இல்லைன்னா பக்கத்துல திலகபாமாவும் வடிவேல் ராவணனை உட்கார வச்சிருந்தாங்க அரசியல் பண்றாரு. அவர் தேவைப்பட்ட பக்கத்துல பாஸ்கரன் உட்கார வச்சு அரசியல் பண்ணலாம் இல்ல? ஏன்னா அதுல வன்னியர் முகம் தெரிஞ்சு விடக்கூடாதுன்றதான அவர் பாக்குறாரு தானே பொருள். அது வெளியிலிருந்து யாரு சார் இது ஒரு சாதி இயக்கம்ன்றதை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க? உங்களை மாதிரி ஆட்கள் தான். உங்களை மாதிரி ஆட்கள் திருமாவளவன்லாம் சொல்லணுமாங்க? ஏங்க ராகுல் காந்தி சொல்லணுமாங்க? இந்த கட்சியில ஒருத்தர் யாரோ ஒரு பேர் தெரியாத ஒரு ஆளை காங்கிரஸ் கட்சி தலைவரா போட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன? மாணிக்கம் தாகூர். இந்த அரைவேக்காட்டுக்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இது சாதிய அரசியல்னு சொல்றதுல என்னங்க அர்த்தம்? இயக்கத்தோட ஒரு மாநில தலைவர் அவரை போய் சொல்றீங்களா? ஏங்க உட்கார்ந்து இங்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாடம் பயின்றவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். இவங்கெல்லாம் பாமக கிட்ட பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க தான் பயிலரங்கம் வச்சு அரசியல் நமக்கு எல்லாருக்கும் பயிலரங்கம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த அரைவேக்காட்டுத்தனம். அதாவது எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து விடக்கூடாது. அது வளர்ந்து விட்டால் அவர்களை போன்றவர்களுக்கு, மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இது சரிபடாது என்கிற ஒரு காரணத்தினாலே அதனாலே பாட்டாளி மக்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக அதற்கு ஜாதிய முத்திரையை குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக அனைத்து நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதிக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே உயிர்ப்புடன் இருக்கிறது என்று சொன்னால், உண்மையிலே செயல்படுகிறது என்று சொன்னால், நாளைக்கு 4 பேர் குற்றச்சூழல் சுமத்தி விடக் கூடாது என்பதற்காக நேர்மையான முறையிலே அரசியல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் தங்களை வருத்தி கொண்டாலும்
தங்கள் இயக்கம் வாக்கு சரிவை சந்தித்தாலும் கூட கொள்கையிலே இருந்து சரியக்கூடாது என்ற ஒரு குணவான்களாகத்தான் இன்றைக்கு நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களை பார்க்கிறேன். நீங்க ஒரு சமூக நீதி இயக்கம்ன்றது பாமகன்றது அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க. இன்னைக்கு தாவேகால 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. 9ஆ ஒரு துணை சபாநாயகர் பதவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். அதை அவர்கள் மார்த்தட்டி பெருமையாக சொல்லி கொள்ளட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நாங்களே அதை ஒரு காலத்துல சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே தலித் எழில்மலை என்கிற தலித்துக்கு மத்திய இந்த மெயின் போர்ட்போலியோ சுகாதாரத்துறையை கொடுத்தோம். பொன்னுசாமிக்கு நாங்க பதவி கொடுத்தோம். பெட்ரோலியத்துறை அமைச்சராக கொடுத்தோம். மெயின் போர்ட்போலியோ கொடுத்தோம். இது மாதிரி நாங்க கொடுத்ததுல இன்னும் கால்வாசி கூட அவர் கொடுக்கலையே. பாட்டாளி மக்கள் கட்சி தலித் மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தொடர்ந்து நேற்று நீங்கள் முளைத்தவர்கள், நேற்று நீங்கள் செய்து வேற வழியே கிடையாது. நீங்க கொடுக்க வேண்டிய கடமையிலே இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆகி போச்சு. இன்னைக்கு எல்லா தலித் வாக்குகளும் திருமாவளவனிடம் 0 தான். இப்போ ஒட்டுமொத்தமா டிரான்ஸ்பர் டு விஜய். அதுல நான் மாற்று கருத்துக்களே இல்லை. நாங்களே கூட என்ன நினைச்சோம், தாவேகாவை எதுக்கு தட்டி கொடுத்தோம்? சரி, எங்களுக்கு விழாத வாக்குகள் உங்களுக்கு விழட்டுமேன்னு தட்டி கொடுத்தோம். கொஞ்சம் ஓவரா தட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவங்க அதை போயிடுச்சு. தவிர இன்னைக்கு அந்த காலி பெருங்காய டப்பா என்கிற ஒரு கட்சியை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது ஒட்டுமொத்தமா இந்த பெருங்காய டப்பாவை கைட்டு விடுறதுல என்னைக்குமே அவர் தயங்க மாட்டாங்க. ஆனாலும் கூட பார்க்கலாம், பொறுத்து கொண்டு பார்க்கலாம். இது வேற இந்த இடைத்தேர்தலுக்கு தடை வேற போட்டாங்க. இந்த தடைக்கான காரணத்தை ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் தமிழ் வெற்றி கழகம் முடிவுக்கு வரும். ரைட் சார். அடுத்தபடியா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு ஊழலை பத்தியும் பேசி ஆகணும். டெண்டர் முறைகேடுகள் கடந்த ஆட்சி காலத்துல அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க தாவேகா வந்த உடனே எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டு எதுக்கெல்லாம் அதிகமா ஒதுக்குனாங்களோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம். அதாவது திமுக முதல்ல காங்கிரஸ் இருக்கும்பொழுது தனவந்தர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்தது. திமுக அனைத்து மக்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி தான் மக்களோட நெருங்கிச்சு. அதே மாதிரி திமுக ஊழல்களை கண்டிச்சு தான் அதிமுக உருவாச்சு. அதிமுக வந்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காகவும் கணக்கு கேட்டு வந்த நேர்மையாளர் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அறியப்பட்டார். அவருக்கு தான் மக்களுடைய செல்வாக்கு குவிந்தது. ஆனால் அவர் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகளை எஸ்.டி. சோமசுந்தரம் கொண்டு போய் அன்றைக்கு ஆளுநரிடம் ஒப்படைத்தார். ஆக எம்ஜிஆர் ஒரு ஊழல்வாதியாக அறியப்பட்டார். எம்ஜிஆர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. அதே போல ஜெயலலிதா மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் சிறைக்கு சென்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. அந்த புனிதர் தான், அதே புனிதர் வடிவம் தான் இன்றைக்கு விஜய்க்கு இருக்கிறது. எதிர்காலம் சொல்ல முடியாது. விஜய்க்கும் இதே போன்ற அவப்பெயர்கள் உருவாகலாம். அவருக்கும் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். மத்திய அரசும் அமலாக்க பிரிவும் நீங்க சொல்ற இடி எல்லாமே அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே இதுவரையில் வந்த எல்லா முதலமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. எல்லா முதலமைச்சர்களும் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஊழலற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த அவர்கள் மீதுதான் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்கிற முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையிலே இருந்து விஜய் தப்பிக்க வேண்டும் என்றுதான் நான் வேண்டுகோள் விடுகிறேனே தவிர உறுதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆற்றலை வைத்துக் கொண்டிருக்கோம். சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது உங்களிடத்திலே. இன்னைக்கு நீங்க காட்டுகிற அதே தன்மையை எல்லாவற்றிலும் நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் காட்ட முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நீங்கள் காட்டித்தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சினிமா பாணியில கூட பேசிங்க. ஆனால் நடவடிக்கை இங்க வருகிற பொழுது அப்படி இருக்கு. ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்துல இங்க பேசிட்டு இருப்பானுங்க தவிர கொல்லைப்புற வழியாக இந்த டிரான்ஸ்பர் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த கொல்லைப்புற வழியாக டிரான்ஸ்பர் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த சின்ன மீன்களை எல்லாம் இன்றைக்கு அடக்கிவிட்டு பெரிய அளவிலே ஆட்சியாளர்கள் நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் கை வைப்பதற்கான சூழல் இருக்கிறது. அப்படி ஒன்றும் அவர்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நேர்மையான அதிகாரிகள் இல்லை. தேவராஜன் புரிஞ்சுங்க. இப்போ புஷி ஆனந்த் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு IAS அதிகாரி இருக்கிறார். அவர் மேலும் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இது மாதிரி ஏராளமான குற்றச்சாட்டு உள்ள IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், நிர்வாகிகள் தான் அவங்களை சுத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக பேசி வியாபாரம் பண்றதை விட எப்படியெல்லாம் மறைமுகமாக பேசி வியாபாரம் பண்ண தெரியும். அதே மாதிரி பல அதிகாரிகளுக்கு பினாமி பெயரிலே இயக்கமும் தெரியும். பினாமி பெயரில் சொத்து வாங்கி குவிக்கிற வழிமுறைகளும் தெரியும். இவர்களுக்கு வழிமுறைகளை வெளியிலே எப்படி பேசுவது, உள்ளே எப்படி பேசுவது, வெளியே எப்படி நடந்து கொள்வது, உள்ளே எப்படி நடந்து கொள்வது, விளம்பரம் எப்படி நாம் நேர்மையாளர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதை சித்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ முழுக்க இப்ப சமீபத்தில் நடந்த அந்த அமைச்சரவை கூட்டத்துல ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஊழல் பண்ணீங்களா தூக்கி அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே நடிப்புன்றீங்களா சார்? பேச்சு பிரமாதமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் அந்த ரெய்மிங்கெல்லாம் ரொம்ப ரசிச்சேன். இதுதான் இப்படித்தான் பேசணும், ஆனால் அது நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அந்த மாதிரி ரெய்மிங்க அது பார்க்கும்போது எங்களுக்கே புல்லரிச்சு போச்சு. ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய வாசகங்கள்.
நாங்கள் அதை கையாண்ட வாசகங்கள், நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற வாசகங்கள், அதற்காக போராட்டம் புரட்சி என்று நாங்கள் மக்களிடம் பேசி கொண்டிருந்த வார்த்தைகள், அதை சட்டமன்றத்திலே நீங்கள் பேசுகிற பொழுது அவங்க எம்எல்ஏ மூஞ்சி போன போக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்க மந்திரிகளுடைய முகம் போன போக்கு, ஐயோ நம்ம கொஞ்சம் நெஞ்சம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறோமே, அதை எடுக்க முடியாத அளவுக்கு தலைவர் பேசுறாரே அப்படின்னு, அட விட்றா பேச்சோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைத்தவர்களும் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சார், உங்களுடைய குமுறல்லாம் பார்க்குறப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏறக்குறைய 40-50 ஆண்டுகளா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 ஆண்டுகள்ல இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களே என்ற பொறாமையில பேசுற மாதிரிலாம் இருக்கு. கண்டிப்பா எனக்கு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் உழைப்பு. ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிழைக்க வேண்டும்னு சொன்னா அதற்கு அடித்தளத்திலே கடுமையாக பணியாற்றி இருக்க வேண்டும், கொள்கை செயல் திட்டங்களை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கடினமான உழைப்புக்கு பிறகுதான் கிடைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் போது அது எங்களுக்கு பொறாமை இருக்குதான். பவன் அதான் சொன்ன, ஆரம்பத்தில் சொன்ன பவன் கல்யாணுக்கு இருக்கிற பொறாமை அவங்க எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும். இதுல தமிழ்நாட்டிலே இருக்கப்ப எல்லோருக்குமே அந்த குமுறல் இருக்குதான் செய்யும். ஏன்னா நீ இன்னும் கிராமத்துக்கே போகல. தமிழ்நாட்டில் எத்தனை கிராமம் இருக்குன்னு தெரியல. கிராமத்துல வெற்றி பெற்றுருக்காங்க. அதான் சொல்ல வரேன் உனக்கு. அதுதான் எந்த கிராமத்துக்கும் போல. இந்த மாதிரி மீடியாக்கள் கொண்டு போய் சேர்க்கன்னு தெரியல. நீங்க உங்களை மாதிரி மீடியாக்கள் என்ன பண்றீங்கன்னா, அவர் வர்றவரில் நீங்க இன்னும் வெளியே வரலப்பா, விஜய் இன்னும் வெளியே வரல, 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாருன்னு தெரிஞ்சாலும் கூட 2 மணி நேரம் அந்த 2 பாட்டை போட்டுக்கிட்டு தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணிக்க லைவை போட்டுக்கிட்டு போட்டு காட்டும் போது பார்த்தீங்கன்னா, எங்கடா சோதனை, தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை, இன்றைக்கு தலைமை பஞ்சம் தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதான் இருந்தது. அப்படியே தொடர்ந்து போட்டுக்கிட்டு அதையும் அசராம பார்த்துக்கிட்டு இப்படிலாம் நீங்க பூஸ்ட் கொடுத்து இப்படிலாம் வளர்த்து எடுத்தீங்கன்னா வேற என்ன நடத்த முடியும் சொல்லுங்க? அப்ப எப்படி சார் இதெல்லாம் இன்னொரு பக்கம் பாக்குறப்ப அந்த குதிரை பரத்துல தாவேகா ஈடுபடுறாங்கன்றதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா? நீங்க கண்ணு இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக கண்ணுக்கு எதிராகவே தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு இந்த குதிரை பேரத்தில் ஈடுபடுவதற்காகத்தான் இன்றைக்கு இவரெல்லாம் ராஜினாமா செய்து விட்டு வருகிறார்கள். இதை கொள்ளைப்புற வழியாக இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பதற்காகத்தான் நீதிமன்றம் சரியான முறையிலே அதுக்கு ஒரு தடை போட்டிருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் அவைகளையெல்லாம் இவர்கள் மீறி இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார்கள், 5 ஆண்டு காலம் ஓட்டி விடுவார்கள் என்பதெல்லாம் மாற்றி கருத்துக்கள் இல்லை. ஏன்னா இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தயாராக கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற வரையிலே அவர்களுக்கு நிச்சயமாக அதை பற்றி கவலையே படவில்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் அவர் பேசுகிற பேச்சு என்னன்னா, 5 நிமிஷம் நான் பேசுனதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கொத்து பரோட்டா போட்டாச்சு அப்படின்னு சொன்னா, நான் அந்த தன்னம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. அந்த தன்னம்பிக்கையும் தமிழக மக்களை மாற்றுகிற அந்த எண்ண சக்தியும் இவருக்கு இருக்கிறது இருக்கு. ஓகே சார், நிறைய இன்னொரு கேள்வி சார். பல விஷயங்கள் தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா, சமீபத்துல அந்த பள்ளிக்கரணை அந்த சதுப்பு நிலத்துல இனிமே எந்த ஒரு கட்டுமானமும் அந்த 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் பண்ணக்கூடாதுன்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு. நல்ல விஷயமா சார் இதெல்லாம் நடந்தது? அதாவது அதுதான் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக வந்திருக்கிறது. பறவைகளில் சரணாலயமா அது உருவாகி இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சதுப்பு நில காடுகள் அதுதான். அதையும் அழிக்கிறம்ன்ற ஒரு சூழல் உருவாக்கி அதுக்கும் அனுமதியை கொடுத்து தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் அனுமதி பெற முடியாத ஒரு சூழ்நிலை. 1200, 300, 400 அதுக்கு அனுமதி கிடைச்சிச்சுன்னா மீதி எல்லாத்தையும் சுற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வெள்ளப்பெருக்கு ஊருக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுதான் தடுத்து அது கடலுக்கு அனுப்புறது போறது எல்லாத்தையும் ஃபில்டர் மாதிரி அதான் பயன்பட்டு. ஆனால் இன்றைக்கு அந்த சூழல் மாறி இருக்கு. அதனாலதான் இப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் முனைப்பு காட்டி அந்த சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை அறிவித்து ஒரு விழிப்புணர்வை செய்து வருகிறார்கள். பொதுவாக இவைகளெல்லாம் ஒரு முதலமைச்சர் என்பவர் அக்கறையோடு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையிலே இதே மாதிரி முக்கியமான கடமைகள்லாம் ஒரு 100 ஃபைல் இருக்கும். அந்த 100 ஃபைல்ல ஆரம்பத்திலே நீங்க கவனம் செலுத்துங்க. டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு விளம்பரத்துக்காக கட்டிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் உட்கார்றாருன்றது காட்டுறதுக்காக இல்லை. நீங்க இந்த மாதிரி ஃபைல்லாம் எடுத்துட்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இதுல இந்த கொள்கையின் காரணமாக சதுப்பு நில காடுகளை காக்க முடியும் என்று சொன்னால் அதை இதுக்கான ஒரு தனி கவனத்தை வச்சு அதுக்கு அதிகாரிகளை வச்சு பேசி இதை எப்படி காக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கணுமே தவிர, இதுதான் ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய செயல்முறைகள். ஏன்னா நமக்கு கடந்த வாய்த்த முதலமைச்சர்கள் எல்லோருமே இது மாதிரிலாம் கவனம் செலுத்த முடியாம வருவாய்களை பற்றி கவனம் செலுத்தி அதை சார்ந்த அரசியல் செய்தும் அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படுகிற ஒரு முதலமைச்சராக நீங்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உங்க முன்னாடி இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய கோப்புகளை ஆராய்ந்து பார்த்து படித்து பார்த்து முதல்ல ஆராயணும்.
அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் தேர்ந்து தெளிந்து முடிவுகளை அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருப்பதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஓகே சார், நீங்க திரு விஜய் அவர்களை விளம்பரப்படுத்துறாருன்னு சொல்லிட்டீங்க. ம். மேகதாது விஷயத்திலே திரு அன்புமணி அவர்கள் விளம்பரமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல எந்த ஒரு அரசியலோ இல்ல பொதுமக்களுக்கான நலன் சார்ந்த ஒரு விஷயமோ இல்லைன்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. அது எப்படி இங்க இருக்க முடியும்? அதாவது அதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? பொதுவா மக்களை பொறுத்தவரையில மக்களை சார்ந்த அரசியல் பண்ணா எளிமையா பேசிட்டு மக்களுக்காகவே ஏதோ பேசிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மேகதாது அணை விவகாரத்தில் விவசாயிகளுடைய பிரச்சனை, முதல்ல விவசாயிகளை கூட்டுறாரு, அவருடைய கருத்தை கேட்கிறாரு, அப்புறம் விவசாயிகளுடைய தோழமையோடு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. அதே மாதிரி கர்நாடக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறாரு. முடிஞ்சா சட்ட பாதுகாப்பும் சமூக பாதுகாப்புக்காக சட்ட பாதுகாப்பு கூட அரசாங்கம் செய்யலாம் கூட அதை பாட்டாளி மக்கள் போறதுக்கு தயாரா இருக்குது. அந்த மாதிரி மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அது அரசு மட்டும் மக்களுக்கு மட்டுமல்ல, அரசும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியை பொறுப்பாக செயல்படுகிற பொழுது ஒரு ஆளுங்கட்சியான நாம எப்படி பொறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகவும் அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாடுகள். அவங்க நேற்று இன்னைக்கு ஏதாவது செஞ்சாங்களா? அப்படி கிடையாது. நீண்ட காலமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த கருத்தை வலிந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இதற்காக தனிப்பிரதி போட்டு ஸ்பெஷல் எடிஷன்லாம் போட்டு அவங்க அரசியல் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஆக்கப்பூர்வமாக அரசியல் செய்கிறவர்கள் என்பதை காட்டியெல்லாம் அவர்களை பார்த்து இவர்கள் பாடம் கற்றுக்கொண்டு அவர்களை அடிக்கடி சந்திங்கள். நான் இப்போ நீங்கள் முதல்ல ஏன் சந்திக்கிறாருன்னு கேட்குறீங்க. நான் சொல்லுகிறேன், அன்புமணி அவர்களை நீங்கள் அடிக்கடி போய் சந்தியுங்கள், சந்தித்து இம்மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசுங்கள். ஆட்சியிலே பங்கு பெறுவதை பற்றியெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என்று நான் கருதவில்லை. அவர்கள் இம்மாதிரியான பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் அவர் போவார், அது விழிப்புணர்வை ஏற்படுத்துவார். இதன் மூலமாக அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஒரு உண்மையான அரசியல் செய்வது எப்படி, உருப்படியான அரசியல் செய்வது எப்படி என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன். சிறப்பு சார். பல கேள்விகளுக்கு நீங்க அழகா பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி தேவராஜ்.